டாஸ்மாக் முறைகேடு குறித்து நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தல். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சாதி ரீதியாக நடைபெறக்கூடிய பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தல். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 13 மணி நேரமாக தொடரும் தீ விபத்து. மதுரை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் இருந்து நவீன கருவிகளை கொண்டு வந்து தீயை அணைக்க முடிவு. விருதாச்சலத்தில் தெப்பக்குளத்தில் குளித்த இளைஞர் சேற்றில் சிக்கி உயிரிழப்பு. 5 மணி நேரம் போராடி சடலத்தை மீட்ட தீயணைப்பு படையினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு 3 கிலோ தங்க நகைகளை அணிந்து வந்த ஆந்திர தொழிலதிபர். ஆச்சரியத்துடன் பார்த்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்ட பக்தர்கள். சென்னை அருகே பொழுதுபோக்கு பூங்காவில் நடந்த விபத்தில் கல்லூரி மாணவிகள் காயமடைந்த விவகாரம். மேலாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். 800 காளைகள், 250 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. மேட்டூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் கணவரிடம் திருட்டு. பணம் மற்றும் செல்போனை திருடிய நபரை கைது செய்த காவல்துறையினர். பழைய 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக் கொடுத்தால் 30% கமிஷன் என்று மோசடி. 30 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த 4 பேர் கும்பலை கைது செய்த புதுச்சேரி காவல்துறையினர். ரமலான் மாதத்தை ஒட்டி கோவையில் விடிய விடிய நடைபெற்ற சகர் பிரியாணி விருது. ஏராளமானோர் பங்கேற்பு. திருப்பத்தூர் அருகே நடந்த ஊத்தாமுறை வினோத மீன்பிடி திருவிழா. பேய் கண்மாயில் போட்டி போட்டு மீன்களை பிடித்த மக்கள். ராஜஸ்தானில் உதய்பூர் மாவட்டத்தில் கன் பவுடர் ஹோலி பண்டிகை கோலாகலமாக கொண்டாட்டம். போரில் முகலாயா வீரர்களை வீழ்த்தியதை கொண்டாடிய மக்கள். கனடாவின் சுகாதாரத்துறை அமைச்சராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமல் கேரா நியமனம். ட்ரூடோ ஆட்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த அனிதாவிற்கு புத்தாக்கம், அறிவியல் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பதவி. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை சென்றடைந்தது டிராகன் விண்கலம். விண்வெளியில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள உள்ள அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்ய விண்வெளி வீரர்கள். விண்வெளி ஆய்வு மைய பொறுப்புகளை மற்ற விஞ்ஞானிகளிடம் ஒப்படைக்கும் சுனிதா வில்லியம்ஸ். வரும் 19ஆம் தேதி பூமிக்கு புறப்பட ஏற்பாடு. நியூசிலாந்துக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் படுதோல்வி. 1 ரன் எடுப்பதற்கு 3 விக்கெட்டுகளை இழந்த பரிதாபம். சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் ஆகியோரை பூமிக்கு அழைத்து வருவதற்காக டிராகன் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற விஞ்ஞானிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமெரிக்காவின் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் மூலம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் ஆகியோர் கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர். 10 நாட்களுக்கு பிறகு இருவரும் பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்தில் தொடர்ந்து தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு அவர்கள் இருவரையும் பூமிக்கு அழைத்து வரும் நடவடிக்கை விரைவுபடுத்தப்பட்டது. அதன்படி எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் நேற்று முன்தினம் கென்னடி விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஏவப்பட்டது. இதில் அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த 4 வீரர்கள் புறப்பட்டு சென்றனர். இந்நிலையில் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை வெற்றிகரமாக சென்றடைந்துள்ளது. ஸ்டார்லைனர் விண்கலத்துடன் டிராகன் விண்கலம் இணைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து டிராகன் விண்கலம் மூலம் வந்த விஞ்ஞானிகளுக்கு சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். Nicole Ayers, the first of the Fly's newest class of astronauts to enter, and last commander of Crew 10 and McLean. SpaceX Crew 10. இந்த விண்கணிலில் சென்ற 4 பேரும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் ஆகியோருக்கு பதிலாக அங்கு தங்கியிருந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். அதனைத் தொடர்ந்து சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் ஆகியோர் வரும் 19ஆம் தேதி பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டுள்ளது.
சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பிய பின்னர் உடல் ரீதியாக அவர் எதிர்கொள்ள உள்ள சவால்கள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கித் தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரை அழைத்து வர ஒரு வழியாக ராக்கெட் புறப்பட்டுவிட்டது. Our first images of the crew inside the Dragon spacecraft as they make their way into orbit, continuing to fire. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்னடி விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் விண்வெளிக்கு புறப்பட்டது. இந்த ராக்கெட் மூலம் அடுத்த வாரம் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவார் என கூறப்படுகிறது. பூமியிலிருந்து சுமார் 408 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் சுமார் 9 மாதங்களாக பணிகளை மேற்கொண்டு வருகிறார். சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் பட்சத்தில் அவர் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை எதிர்கொள்வார் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மூளை, இதயம், சிறுநீரகம் ஆகியவற்றின் செயல்பாடுகளில் கடுமையான மாறுதல்கள் இருக்கும் என கடந்த ஆண்டு ஸ்பேஸ்எக்ஸின் 4வது குழுவினருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தலைவலியால் அவதியுறுவார்கள் என்றும் தெரியவந்தது. நமது பூமி வளிமண்டலம் மற்றும் காந்த மண்டலத்தால் சூழப்பட்டுள்ளதால் விண்வெளி கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் விண்வெளியில் இருப்பவர்கள் அதிக அளவிலான கதிர்வீச்சுக்கு ஆளாகின்றனர். இதனால் மரபணு பாதிப்பு மற்றும் புற்றுநோய் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் விண்வெளியில் புவியீர்ப்பு விசை இல்லாததால் உடலில் உள்ள திரவங்கள் மேல் நோக்கி, அதாவது தலையை நோக்கி பாய்வதால் மண்டையோட்டுக்குள் அழுத்தம் அதிகரிக்கும். இதனால் முகவீக்கம், பார்வை மங்குதல் ஆகிய பிரச்சனைகள் ஏற்படும். பூமி திரும்பும் விண்வெளி வீரர்கள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை எலும்பு அடர்த்தி இழப்பு. 9 மாதங்கள் புவியீர்ப்பு விசையின்றி வசித்த சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பென்சிலை தூக்க கூட சிரமப்படுவார் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். உடல் ரீதியாக மட்டுமின்றி மன ரீதியாகவும் பெரும் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். மிக குறுகிய இடத்தில் அதிக நாட்கள் இருப்பது உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இதனால் மற்றவர்களுடன் பழகுவதில் பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ஆனால் இவற்றையெல்லாம் மறுக்கும் சுனிதா வில்லியம்ஸ் தான் நலமுடன் இருப்பதாக கூறுகிறார். பாலஸ்தீனத்தின் காசாவில் இன அழிப்பு நடவடிக்கையில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு எதிர்வினையாக மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் மீது தடை விதிக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சி மேற்கொண்டுள்ளன. உலகின் மக்கள் அடர்த்தி அதிகமாக உள்ள பகுதிகளில் காசாவும் ஒன்று. இங்கு 2023ஆம் ஆண்டு முதல் ராணுவ தாக்குதல்களை நடத்தி வருகிறது இஸ்ரேல். இந்த தாக்குதல்கள் மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்து விசாரணை மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையம் ஒரு மனிதனால் தாங்க முடியாததை விட அதிகம் என்ற தலைப்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் காசாவில் இன அழிப்பு நடவடிக்கையில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டதாக அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளது. காசா மருத்துவமனையில் பிரசவ வார்டுகளையும் கருவுறுதல் மருத்துவமனைகளையும் குறிவைத்து தாக்கியது திட்டமிட்ட இன அழிப்பு நடவடிக்கை என மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது. குழந்தை பிறப்புகளை தடுக்கும் வகையில் பெண்கள் மீது உடல் ரீதியான தாக்குதல் மற்றும் கருத்தரிப்பு மையங்கள் மீது தாக்குதல் என 2 முறைகளில் இன அழிப்பு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உதாரணமாக அல்பாஸ்மாவில் உள்ள காசாவின் மிகப்பெரிய கருவியல் ஆய்வகத்தின் மீது தாக்குதல் நடத்தி சுமார் 4000 கருக்கள், 1000 விந்தணு மாதிரிகள் மற்றும் கருவுறாத முட்டைகள் அழிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. Since 7 October 2023. Our report finds that Israel has increasingly employed sexual, reproductive and other forms of gender-based violence against Palestinians as part of a broader effort to undermine their right to self-determination. It also concludes that Israel has carried out genocidal acts through the systematic destruction of sexual and reproductive healthcare facilities. ஒட்டுமொத்த காசா பகுதியையும் முடக்கி பிரசவம் மற்றும் சிசுக்களுக்கான அத்தியாவசிய மருந்துகள் செல்வதை தடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பெண்ணோயியல், புற்றுநோய் உள்ளிட்ட கடுமையான நோயினால் அவதியுற்ற மக்கள் மருத்துவ உதவிகள் பெற வேறு இடத்திற்கு செல்ல அனுமதி வழங்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது.
இது மட்டுமல்லாமல் மிக கொடூரமான பாலியல் வன்கொடுமைகளும் பாலியல் அத்துமீறல்களும் அரங்கேறியதாக விசாரணையின் போது பெண்கள் சாட்சியம் அளித்துள்ளனர். இந்த செயல்களை செய்ய இஸ்ரேல் ராணுவத்தின் உயர் அதிகாரிகளே உத்தரவிட்டதாக கூறப்பட்டுள்ளதால் பெரும் சர்ச்சை வெடித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்களை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மறுத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் மீது தடை விதிக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சி மேற்கொண்டுள்ளன.